வணக்கம். என்ஆர்கே டெய்லரிங் அண்ட் ஃபேஷன். இன்னைக்கு நம்ம ஆரம்ப தையல் கற்றுக்கிறது எப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பெடல் பண்ணுறது எப்படின்றதையும் பார்த்துட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம மிஷினோட பார்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பெடல் பண்ணுறது எப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கை வீல் சொல்லுவாங்க. எப்படின்னா கை ரொட்டேட்டட். இது வந்து நம்ம இப்படி ஃப்ரண்ட் பக்கம் நம்மளை பார்த்தா மாதிரி இந்த மாதிரி கை வந்து ரொட்டேட் பண்ணணும், இப்படி பண்ணணும். அதுக்கு பேக் சைடு போகக்கூடாது. இப்படி பேக் போச்சு அப்படின்னா த்ரெட் வந்து கட் ஆகும். சரிங்களா? வந்து த்ரெட் போடுறது. அதுக்கப்புறம் இங்கே அங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஆயில் விடணும். நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே விடலாம். அப்படி இல்லைனாலும் நைட்டே நீங்கள் விட்டுட்டா கூட மிஷின் வந்து லாங் லைஃப் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பேக்கில் ஒரு ஹேங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் தூக்குனீங்கன்னா இது வந்து இந்த கைடு வந்து மேலேயும் கீழேயும் போகும். அதுக்கப்புறம் இப்படி ஃப்ரண்ட் ரொட்டேட் பண்ணிங்கன்னா நீடில், இது நீடில் போடுறது. நீடில் வந்து இப்படி கீழே போயிட்டு மேலே வரா மாதிரி. சரிங்களா? இதுக்கப்புறம் இது பல்லு, மிஷினோட பல்லுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கேஸ் போடுறது. ஒரு மிஷினில் பார்த்தீங்கன்னா இப்படி தள்ளுற மாதிரி இருக்கும், ஒரு மிஷினில் இப்படி மேலே தூக்குற மாதிரி இருக்கும். இது வந்து பாபின், இது கேஸ். அதுக்கப்புறம் மிஷினோட தையல் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு 5 நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2 வந்து ரொம்ப பொடி தையல் இருக்கும். 1 இல்லை 0 வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து மூவ் ஆகாது, நம்ம பக்கமே தான் வந்து ரொட்டேட் ஆகும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் 3 4க்கு மேலே தான் நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் இப்போ பெடல் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பெரிய வீல் கொடுத்துருப்பாங்க. இதுதான் பெடல். பெடலில் வந்து இப்படி கால் வச்சுக்கிட்டு மேலே இருக்க வீலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போகும். கீழே மேலே இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். இது மாதிரி ஒரு 5 minutes ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் கேப் விட்டு திரும்ப ஒரு 5 minutes இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மிஷின் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டிச் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.